அட அன்றைக்கு ஒரு நாள் தம்பி கிளம்புங்க முக்கியமான ஒரு இடத்தை போறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாருங்க. அட யாருன்னு பார்த்தா அவர் இல்லை. அட ஆமாங்க, நம்ம ஜூஸ் கடை வீடியோவில் நம்மளோட வந்த அதே அண்ணன் தானுங்க. சரி இன்னைக்கு எங்க அண்ணன் போறோம் அப்படின்னு கேட்க, அட சத்தம் போடாம இருந்து வாங்கப்பா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி என்னையும் மேத்திக்கிட்டு புறப்பட்டுட்டார் பாருங்க. யாழ்ப்பாணம் சரியான சூடு, அது மாத்திரம் இல்லப்பா, ரொம்பவே ஹெவியான டிராபிக்கா வேற இருக்கு அப்படின்னு சொல்லி வர நமக்கு சொல்லிட்டு இருந்தாரு. சரி எங்க தான் போறோம், ஏதாவது க்ளூ தாங்கன்னு சொல்ல, அட நாம கொஞ்சம் பேரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாமளும் யாரா இருக்கும் என்னவா இருக்குமென்ற ஆர்வத்தோடய ஏறி உட்காந்துட்டோம். அவரும் வண்டியை கிளப்பிட்டு போயிட்டு இருந்தாருங்க. அட இப்படி ஒரு வைபோடே நாமளும் அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்து அட எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அட சத்தம் போடாம வாங்க, நாங்கள் முக்கியமான சில பேரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அட என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே, யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அட வாங்க வாங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி யாரைத்தான் சந்திக்க போகிறோம், இங்கே தான் போகிறோம் அப்படின்ற ஆர்வத்தோடையே நாமளும் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இருக்க, அண்ணனும் வண்டியை கிளப்பிட்டு போயிட்டு இருந்தாருங்க. அட கடைசியா பார்த்தா நம்ம கொக்குவில் கலட்டியில இருக்கிற ராஜா ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு வந்தாருங்க. அட இங்க ஏன் கூட்டிட்டு வந்தாரு தம்பி, என்னடா சப்ஸ்கிரைபர் மீட் எல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறாதீங்க, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அட நாமளும் உள்ள வந்து சுத்தி முத்தி பார்த்தோமுங்க, உண்மையிலே அந்த இடம் சூப்பரா இருந்துச்சு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வரல, இது நான் ஏகப்பட்ட தரம் நான் இங்க வந்திருக்கிறேன். உண்மையிலே இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ எடுக்கவும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணவும் சரி, இது ஒரு நல்ல இடம் தான் சொல்லணும். சரி இங்க என்ன நம்மளை கூட்டிட்டு வந்தீங்க, இங்க இருக்கிறவங்க யாரையும் சத்தியமா எனக்கு முன்ன பின்ன தெரியாதுங்க, அது நமக்கு வயசுல மூத்தவங்களா இருக்கிறாங்களே, நம்மளே என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படி என்று சொல்ல, தம்பி இது எல்லாமே இந்த ஸ்கூல் கால நட்புகள் அப்படி என்று சொல்லி சொன்னாருங்க. அட என்னையா சொல்லு அப்படின்னு கேட்க, அட ஆமாப்பா, நம்ம பள்ளிக்கூட காலத்துல நம்மளோட படிச்ச நம்ம ஜிகிரி தோஸ்துகளோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அட ஆமாங்க, இது 90s காலத்துல இருக்கிறவங்களுடைய ஒரு ஸ்கூல் ரீயூனியன் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்கூல்ல படிச்ச 1-2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு எல்லாரும் ஒரு மீட்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்திருந்தாங்க. அட நாம அதுல போயிருந்துட்டோமுங்க. உண்மையிலே சொல்றோம், அங்க இருந்து நாம ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு அவங்க செய்யற எல்லாத்தையும் கதைக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமுங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட பள்ளிக்கூட காலத்துல என்ன அட்டூழிய மட்டகாசம் எல்லாம் செஞ்சோம்ன்ற எல்லாத்தையும் கதைச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலே அது நமக்கு ஒரு ஃபன்னா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அட அந்த ஃபன்னோடய நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாங்க. அதுக்கும் இது அவங்களோட ராஜா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம். அவங்க விலையை கேட்டா 400 ரூபாய் சொன்னாங்க. அட கொடுக்குற 400 ரூபாய்க்கு ஒரு கொஞ்சம் ஐஸ்கிரீம் தான் தந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி மனசுக்கு யோசிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே அது வேற லெவலா இருந்துச்சுங்க. ஆனா கொடுக்குற அந்த 400 ரூபாய்க்கு இவ்வளவுதான ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேத்திக்கிட்டு இருந்தாலும், அட அவங்க பேசி சிரிச்ச காரியங்களை கேட்கும் பொழுது நமக்கு நம்ம ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்துட்டு தானுங்க சொல்றோம். அட ஆமாங்க, அந்த கணக்கு வாத்தியார்ல தொடங்கி அந்த இங்கிலீஷ் டீச்சர் வரைக்கும் அவங்க எல்லாரும் பற்றியும் காய்ச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே நமக்கு ஒரு ஃபன்னா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அட இவங்க எல்லாருமே சிரிச்சு தாங்க செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கதைச்சிட்டு இருக்கும் போது நம்ம மைண்ட் வாய்ஸ் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அட உங்களோட காலத்துல இருந்த மாதிரி நம்மளோட காலத்துல இருக்க முடியலையே அப்படி என்ற ஒரு ஆதங்கமும் இருந்துச்சுங்க. அட நீங்க எத்தனை பேர் உங்களோட ஸ்கூல் லைஃபை மிஸ் பண்றீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாமளும் கடைசியா அந்த ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு வெளியில வந்து அவங்க போட்டோ ஷூட் பண்றது எல்லாத்தையுமே பார்த்து அந்த ராஜா கிரீம் ஹவுஸையும் சுத்தி முத்தி பார்த்தோமுங்க. அட எம்புட்டுக்காண்டு பெரிய இடமா இருக்கு பாருங்களேன். சரி இதோட நான் என்னோட வீடியோவை முடிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் உங்க ஸ்கூல் லைஃபை மிஸ் பண்றீங்கன்றதை மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பாய்.